இந்த மக்களுடைய திரட்சி என்று வருகிற போது முள்ளிவாய்க்கால் அல்லது மாவீர தினங்களின் போது மிகப்பெரிய அளவிலே திரட்சியை காண்பித்திருந்தார்கள் கடந்த வருடம். ஆனால் இப்படியான போராட்டம் என்று வருகிற போது மக்கள் பின்வாங்குகிறார்கள். ஒரு சொல்லிலே சொல்லுகின்றார்கள், நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேருங்கள், ஒன்று சேர்ந்து வாருங்கள், நீங்கள் உங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை சுத்தப்படுத்துங்கள். அந்த போராட்டத்துக்கு சென்ற சகல மோட்டார் சைக்கிள்களும் பதிவு செய்யப்பட்டன. தனிநபர்கள் அடையாள அட்டை பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டார்கள். இதற்கு மேலாக ட்ரோன் கேமராக்கள் வானத்திலே சுற்றி வட்டமிட்டன. பல கட்டங்களிலும் இந்த மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இன அழிப்புக்கும் இன ஒடுக்குமுறைகளுக்கும் ஆதரவாக இருந்தவர்களை ஒரு புதிய முகத்திலே சந்தோஷமாக வரவேற்றுக் கொண்டார்கள் எங்களுடைய மக்கள் என்று சொல்லி நாங்கள் இப்போது வருந்திக் கொள்கிறோம். மிகப்பெரிய கைது ஒன்றை நடாத்தி விட்டோம் என்ற வகையிலே, மிகப்பெரிய குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம் என்ற வகையிலே எங்களை கொண்டு எங்களுடைய ஒரு ரக்கிலே எங்களை ஏற்றியிருந்தார்கள் கைது செய்து. அதற்கு பின்னர் போலீஸ் ட்ரக் 2 வருது. வணக்கம், இது சக்கரவியூகம். பாரதிய வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இன்றைய நாளும் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் பல பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசுவதற்காக வள்ளிக்கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக தமிழ் தேசியத்தினுடைய இருப்பு என்பது தொடர்ச்சியாக கேள்விக்குட்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒரு போராட்டம், கனதையான மக்கள் சரிவு இப்படியெல்லாம் நிறைய கண்டு வந்திருக்கிறோம் இப்போது அண்மைய நாட்களில். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே பிணையில் வந்திருக்கிறீர்கள். அப்படியான நிலைமையை எதிர்கொள்கிறீர்கள்? தமிழ் தேசியம் என்று வருகின்ற போது அது ஒரு அரசல்லா தேசியம். அதாவது நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற பண்புகள், கூறுகள், வரலாற்று ரீதியான ஆதாரங்கள், வரலாற்று பூர்வீகம் என்ற எல்லாவற்றையும் இந்த இலங்கையிலே கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தமிழ் தேசியத்தினுடைய இருப்பு என்பது நாங்கள் ஒரு அரசுக்கான ஒரு மக்களாக, அதாவது தமிழ் மக்கள் என்பது ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்ற அடிப்படையிலே வாழக்கூடிய ஒரு மக்கள் குழாமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு அரசல்லா தேசியமாகத்தான் இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஒரு தொடர்ச்சியான ஒடுக்குமுறை ஒன்று எங்கள் மீது இருக்கின்றது. அது இனம் சார்ந்த ஒடுக்குமுறை. அந்த இனம் சார்ந்த ஒடுக்குமுறை என்பது தமிழர்கள் என்ற காரணத்திற்காக இந்த நாட்டிலே இருக்கின்றது. அந்த தமிழர்கள் என்ற காரணத்துக்காக இந்த நாட்டிலே இருக்கின்ற இன ஒடுக்குமுறை, அதாவது ஆட்சி மாற்றங்களின் வாயிலாக அவற்றிலே மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு விட்டதாகவும், தற்போது ஒரு ஜனநாயக ரீதியிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் வழங்கப்படுவதாகவும், அவர்களுடைய அரசியல் உரிமைகள், அபிலாஷைகள் நிறைவேற்றப்படக்கூடியது என்றும் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொள்கின்றது. அவர்களுக்கு எதிராக பாரதூரமாக மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் பொறுப்பு கூறுவதாக எல்லாம் பல காலங்களிலே, பல கட்டங்களிலே சொல்லிக்கொண்டார்கள். ஆனால் இன்று வரை அதிலே முன்னேற்றம் ஏற்படவில்லை. மாறாக, அதாவது சிங்கள பேர்ன பௌத்த நிகழ்ச்சி நிரல் ஒன்று அரசு அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் அது சொல்லளவில் முன்னெடுக்கப்படவில்லை, செயலளவில் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதற்கான ஆதாரங்களாகத்தான் அண்மைய நாட்களாக நாங்கள் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டமை, அதைத் தொடர்ந்து எங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களிலே தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்குகள், எங்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் போன்றவற்றை கருத வேண்டி இருக்கின்றது. இன்றைய நிலைமை என்பது ஒரு மோசமான காலகட்டம் என்று நாங்கள் கருத வேண்டும். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களிலே, அதாவது எங்களுடைய மக்கள் ஒரு தமிழ் தேசிய நிகழ்ச்சியினுடைய திரட்சியாக அணிதிரண்டிருந்தார்கள். இன்று அந்த திரட்சியிலிருந்து மக்கள் பொய்களுக்கும் ஏமாற்றுகளுக்கும் ஏமாந்தவர்களாக, நழுவி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அது தமிழ் தேசியத்தின் அகரீதியாக காணப்பட்ட பிழைகள், தவறுகள் காரணமாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. அதே நேரத்திலே அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட பொய்கள், நிகழ்ச்சி நிரல்கள் காரணமாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்று மக்கள் பல சந்தர்ப்பங்களிலே தமிழ் தேசியத்தினுடைய விடயங்களை விளங்கி கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு திரட்சியாக காணப்பட வேண்டும். அதுவே எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வையும், நாங்கள் அரசியல் அபிலாஷைகளுடன் பயணிக்க வேண்டிய இனம் என்பதையும் எடுத்துச் சொல்வதற்கான உத்தி என்பதை புரிந்து கொள்ளாதவர்களாக வாக்களிப்புகள், அரசியலுக்கு பங்களித்தல் போன்ற விடயங்களிலே நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன.
ஆனால் எது எப்படி இருந்த போதும் இந்த தையட்டி உள்ளிட்ட விகாரைகள் தொடர்பாக இருக்கின்ற சர்ச்சையுடன் கூடியதாக நீங்கள் சொன்னீர்கள், கேள்வியை தொடுத்தீர்கள். அடிப்படையிலே இந்த நாட்டிலே பேரினவாதத்திலே எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை என்ற அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள், அதைத் தொடர்ந்தான எங்கள் எதிராக தொடர்க்கப்பட்ட வழக்குகள், எங்கள் மீதான பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் காரணமாக இருந்திருக்கு. குறிப்பாக நிரோஷ் அவர்களை, குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம் மக்களுடைய திரட்சி தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த மக்களுடைய திரட்சி என்று வருகிற போது முள்ளிவாய்க்கால் அல்லது மாவீர தினங்களின் போது மிகப்பெரிய அளவிலே திரட்சியை காண்பித்திருந்தார்கள் கடந்த வருடம். ஆனால் இப்படியான போராட்டம் என்று வருகிற போது மக்கள் பின்வாங்குகிறார்கள் அல்லது நீங்கள் சொல்வது போல இருக்கலாம். அப்படியாக இருந்தால் இந்த இடத்தில் மக்கள் சரியாக அரசியல் வெளிப்படுத்தப்படவில்லை அல்லது உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் தான் பேச வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் பேசிக்கொள்கிறோம், நீங்கள் ஒரு உரமாக இருங்கள் என்று சொன்ன ஒரு வழிகாட்டுதலினுடைய தொடர்ச்சி தான் இந்த இழிவான ஒரு நிலைக்கு தமிழ் தேசிய அரசியலினுடைய ஒவ்வொரு போராட்ட குணமும் மாற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தியல் இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது உங்களுடைய கேள்வி மிக ஆழமான கேள்வி, ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை அடிப்படையிலே பதிலளிக்கப்பட வேண்டிய கேள்வி. காரணம் என்னவென்றால், நீங்கள் கேட்கின்ற கேள்விகளின் அடிப்படையிலே ஏன் மக்களுடைய போராட்டத்துக்கான திரட்சி அதிகமாக காணப்படவில்லை, அதே நேரத்தில் ஏன் அவர்கள் தமிழ் தேசியத்திலிருந்து பல சந்தர்ப்பங்களிலே விலகல்களையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள், இதில் யாரில் தவறு உள்ளது, இது என்ன நடக்கின்றது என்பதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். மக்கள் இந்த போராட்டங்களிலே அதிக அளவில் லட்சக்கணக்கிலே அணிதிரளவில்லை அல்லது ஆயிரக்கணக்கிலே அணிதிரளவில்லை. அதற்கு மாறாக பலதரப்பட்ட பொழுதுபோக்கான விடயங்கள், நவீன கடைகளிலே அணிதிரண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றது. அப்படியான சூழ்நிலைகளை எடுத்து பார்க்கின்ற போது போராடுவதற்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை வலுவாக வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் இங்கே நாங்கள் இந்த விடயங்களின் அடிப்படையிலே தமிழ் தேசியவாதிகளாகிய எங்களை நாங்கள் சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று, தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலே இருந்த அகமுரண்பாடுகள், மோதல்கள், தமிழ் தேசியம் தொடர்பாக நாங்கள் பேச்சளவிலும் செயலளவிலும் காட்டிய விடயங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள், இடைவெளிகள் போன்றன மக்களிடத்திலே ஒரு தேசிய விடயங்களின் அடிப்படையிலே ஓரளவுக்கு வெறுப்புணர்வு சில சந்தர்ப்பங்களிலே ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தான் தலைவர்கள் என்ற அடிப்படையிலே கண்ணை விரிந்தவர்களாக இருக்கின்றோம். அல்லது கட்சிகளுடைய அரசியல் கட்சி அரசியலுக்குள் நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது தமிழ் தேசியத்தினுடைய அரசியலாக வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய தாயகத்திலே நாங்கள் கட்சி அரசியல் மயத்துக்குள்ளே எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை முடக்கி விடுவதற்கு யோசிக்கின்றோம் அல்லது செயற்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பாதிப்புகள் என்று வரும்போது அது கட்சி அரசியலுக்கு அப்பால் தமிழ் தேசிய அரசியல் என்ற அடிப்படையில் அணுகப்பட்டிருக்க வேண்டும். இது ஒரு குறைபாடு. இது மக்கள் சொல்லுகின்ற விடயம். இதைத்தான் மக்கள் ஒரு சொல்லிலே சொல்லுகின்றார்கள். நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேருங்கள், ஒன்று சேர்ந்து வாருங்கள், நீங்கள் உங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை சுத்தப்படுத்துங்கள், தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய போட்டிகள், வாக்கு அரசியல் நிலைமைகள் போன்றவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். இது தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு நியாய வழி உள்ளாக கட்டியெழுப்பப்பட வேண்டும். இதற்காக எங்களுடைய கடந்த காலத்திலே விடுதலை போராட்டமும் அதற்கு முன்னைய காலங்களிலே இருந்த ஜனநாயக போராட்டங்களும் செய்த தியாகங்கள் என்பது விலை மதிப்பற்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே, இந்த போராட்ட தியாகங்களின் அடிப்படையிலே நீங்கள் முன்னகர்ந்து செல்லுங்கள் என்று எங்களிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் நிச்சயமாக இணங்கி போக வேண்டிய ஒரு நியாயபூர்வமான தேவை காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக மேலும் ஒரு விடயத்தை இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த போராட்டங்கள் போன்ற விடயங்களின் அடிப்படையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் காலாகாலமாக பல்வேறுபட்ட நெருக்கடிகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்தவர்கள். சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் ஊடாக பல்வேறுபட்ட மிலேச்சத்தனமான மனித உரிமை மீறல்களை அரசாங்கங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் கொலை கலாச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டதும், ஆயுத இயக்கங்களின் ஊடாக படுகொலை செய்ததுமாக பல்வேறுபட்ட துன்பதுயரங்களை கண்டவர்கள். அவ்வாறாக கண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் இயல்பாகவே தன்னுடைய வலுவில் தான் அந்த போராட்ட குணத்தில் நகர்வதற்கான நிலைமையை தகவலந்து போவது வளமை. அது ஒரு விடயம். மேலும் இன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, ஜனநாயக உரிமைகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறியிருக்கின்றது. ஆனால் இன்றும் கூட இந்த போராட்டங்கள் தொடர்பாக மக்கள் கண்காணிக்கப்படுகின்றார்கள். நீங்கள் பாருங்கள், நேற்று முன்தினம் இடம்பெற்ற தையட்டி போராட்டத்தில் கூட
செல்லுகின்ற என்னுடைய வாகனம் பதிவு செய்யப்படவில்லை, என்னை பதிவு செய்யப்படவில்லை. சில என்ன தெரியும் என்ற வடிவா தெரியும் என்றால் இவர் வருவார் இவர் போவார் என்றதில் அவர்களாகவே எழுதி கொண்டார்களோ தெரியவில்லை. ஆனால் அந்த போராட்டத்துக்கு சென்ற சகல மோட்டார் சைக்கிள்களும் பதிவு செய்யப்பட்டன. தனிநபர்கள் அடையாள அட்டை பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டார்கள். இதற்கு மேலாக ட்ரோன் கேமராக்கள் வானத்திலே சுற்றி வட்டமிட்டன. நாங்கள் முந்தி யுத்த காலத்திலே வண்டு விமானம் சுத்துகின்றது என்று சொன்ன ஞாபகங்கள் இருக்கின்றன நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது. அதற்கு பின்னர் குண்டு போடுவார்கள் வந்து அந்த இடத்துல. அதுபோன்று இங்கே எவரை தூக்குவது கைது செய்வது என்ற பிரச்சனை காணப்படுகிறது. எங்களுடைய கைதில் கூட பாருங்கள், தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கும் போது அந்த போராட்டத்தை அடக்குகின்ற நோக்கத்தில் அந்த போராட்டத்திலே முன்னிலை வகிக்கக்கூடிய எங்கள் ஐவர் தேடி தேடி கைது செய்யப்படுகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பலாலி போலீஸ் நிலையத்திலிருந்து கௌரவ நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கிடையில் ஒரு குறுக்குவாக கொண்டு வரக்கூடிய ஷார்ட்கட்ஸ், அதாவது குறுகிய பாதைகள் குறுகிய தூரத்தையுடைய பாதைகள் பலது காணப்பட்ட போதும் ஏதோ மிகப்பெரிய கைது ஒன்றை நடாத்தி விட்டோம் என்ற வகையிலே, மிகப்பெரிய குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம் என்ற வகையிலே எங்களை கொண்டு எங்களுடைய ஒரு ரக்கிலே எங்களை ஏற்றியிருந்தார்கள் கைது செய்து. அதற்கு பின்னர் போலீஸ் ட்ரக் 2 வருது, அதுக்கு பின்னர் போலீஸ் வாகனங்கள் ஒன்று, ஒரு ஏராளமான பவனி வலிகாமம் வடக்கு முழுமையாக சுற்றி காட்டப்பட்டுத்தான் எங்களை நீதவானுடைய இல்லத்துக்கு கொண்டு வந்தார்கள். இவைகள் அனைத்தும் எதற்காக? மக்களை அச்சுறுத்துவதற்காக, போராட்டங்களில் பங்கெடுக்க வேண்டாம் என்று. அடுத்ததாக போலீஸ் புலனாய்வாளர்களும் இராணுவ புலனாய்வாளர்களும் அதிக அளவிலே அவயமாக மக்களை படம் எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொருவருக்கும் அச்ச நிலைமை ஏற்படும் அல்லவா? அது மறக்க முடியாதது அல்லவா? அப்படி இருக்கின்ற சூழ்நிலைகளிலே இந்த விமர்சனங்கள், அதாவது தமிழ் மக்கள் போராட்டங்கள் நோக்கி நகர்வதற்கும், அதாவது சில சந்தர்ப்பங்களிலே ஃபேஸ்புக்கிலே சிலர் எங்களை எள்ளி நகையாடுகின்றார்கள். உங்களுடைய போராட்டத்துக்கு வந்த இவர்களை காட்டிலும் ஒரு துறக்கப்பட்ட ஒரு வர்த்தக நிலையம் ஒன்றிலே நின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லுகின்றார்கள். நிலைமையை, தாயகத்தின் நிலைமையை தயவு செய்து பலரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிக்கப்படுகின்றோம். இன்று என்னுடைய வீட்டுக்கு கிட்ட கூட பலதரப்பட்ட அனாமதேய நபர்களுடைய நடமாட்டம் காணப்படுகின்றது. அது முன்னரும் காணப்பட்டது. நிலாவரையிலே நான் விகாரை அமைத்ததை தடை செய்த போதும் காணப்பட்டது. ஆனால் இப்போது அதை விட அதிகமாக காணப்படுகின்றது புலனாய்வாளர்களுடைய. இவ்வாறாக பலதரப்பட்ட பிரச்சனைகள், சர்ச்சைகளுக்குள்ளாக மேலும் அரசியல் ரீதியான பழிவாங்கல்கள் இன்றும் நீடித்த வண்ணம் இருக்கின்றது. பழிவாங்கல், இடமாற்றங்கள், அதிகாரிகள் பழிவாங்கப்படுதல் என்று எல்லாமே தொடர்ச்சியாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது எவர்தான் தமிழ் தேசியம் நோக்கி பேசுவதற்கு முனைவார்? இன்று நேற்றைய தினம் என்னுடன் ஒரு நண்பர் உரையாடி கொண்டிருக்கையில் சொன்னார், உங்களுடைய முகப்புத்தகத்தில் நீங்கள் தையட்டி விகாரைக்கு ஆதரவாக போராடுகின்றீர்கள் என்றால் அரசாங்கம் சார்ந்த, மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் வந்து என்னுடைய முகப்புத்தகத்திலே மிகவும் தாக்குகின்றார்கள். அவர்கள் தாக்குகின்ற தாக்குதல்களுக்கு மேலதிகமாக தான் ஒரு பதிலளிக்க வேண்டும் என்று தனக்கு உள்ளம் உந்துகின்றது. ஆனால் தான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கும்போது எவ்வாறு பதிலளிப்பது? உங்களை இவ்வளவு தூரம் தாக்குகின்றார்கள் என்றால் எங்களை எவ்வளவு தூரம் பழி வாங்குவார்கள்? அதே நேரத்திலே பல யூடியூபர்ஸ் போன்றவர்கள் பணங்கள் வழங்கப்பட்டு, சலுகைகள் வழங்கப்பட்டு தமிழ் தேசிய நிகழ்ச்சி நிரலை, எல்லோரையும் நான் கூறவில்லை, சரிதானே, நியாயமாக எங்களுடைய தேசிய உணர்வுடன் பண்பாக எங்களுடைய ஒரு ஊடக தர்மத்தின் அடிப்படையிலே செயற்படுபவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். மீடியா எதிக்ஸோட செயற்படுற செல்நெறிகளை உடையவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் பலதரப்பட்டவர்களை இனங்கண்டு முகப்புத்தகங்களிலே கருத்துக்களை, தனக்கு எதிரான கருத்துக்களை முறியடித்தல் என்ற எண்ணத்திலே செயற்படுகின்றது. ஏன், இன்னொரு ரகசியத்தையும் பாருங்கள். தையட்டியிலே நாங்கள் ஐவரும் கைதாகிவிட்டோம் 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அன்று மாலை. அதாவது எங்களை 10 மணிக்கு போலீசார் மிக கடூழியமான சித்திரவதையூடாகத்தான் கைது செய்திருந்தார்கள். வேலன் சுவாமிகள் அவர்களை தூக்கி வீசியிருந்தார்கள் ட்ரக்கிலே. என்னையும் அதே விதமாக இன்றும் அதனுடைய பலி என்னுடைய உடம்பிலே இருக்கின்றது. தீராத மாத்திரைகளை விளங்கி வருகின்றன. நின்ற நிலையிலே நித்திரை கொள்ளக்கூடிய மாத்திரைகள் அவைகள். அப்படியாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தெய்வாம்சமாக ஏதோ என்னுடைய எலும்புகள் முறியவில்லை, அதைத்தான் வைத்தியர்கள் எனக்கு சொன்னார்கள். உங்களுடைய சவ்வுகள் சதைகளிலே நோவு ஏற்பட்டிருக்கின்றது, வலிகள் ஏற்பட்டிருக்கின்றது, அது காலப்போக்கிலே மாறக்கூடியது. ஆனால் எலும்புகளிலே முறிவு ஏற்பட்டிருந்தால் நீண்ட நாட்கள் நீங்கள் வைத்தியசாலையிலே இருந்திருக்க வேண்டும் என்று. அப்படியான ஒரு சூழ்நிலைகளின் அடிப்படையில் அன்று மாலை இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களம் தனிச்சிங்களத்தில் ஒரு கடிதம் ஒன்றை வெளியிடுகின்றது. போலீஸ் திணைக்களம் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைப்போர் மீது
அதாவது போலீஸ் திணைக்களம் தொடர்பாக பொய்யான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதுபோன்றுதான் அரசுக்கு எதிரான கொள்கையாளர்கள் கருத்தாளர்கள் மீது கடுமையான தாக்கங்கள் விளைவிக்கப்படுகின்றது. அது தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. அந்த நிலைமைகளிலே மாற்றம் ஏற்படவில்லை. அதிலும் தமிழ் தேசிய ரீதியாக இன்றும் இலங்கையிலே இருக்கின்ற நிலைமை, நீங்கள் சாப்பிடுவதற்குத்தான் வாய் திறக்க வேண்டும், பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராகவோ அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகளுக்கு எதிராகவோ வாய் திறக்கக்கூடாது என்பதாகத்தான் இன்று பல நிலைமைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த நிலைமைகள் புலம்பெயர் தேசத்திலே சென்று ஜனாதிபதி மிக அனுதாபகரமாக உரையாற்றுகின்றார். இன்றும் கூட நான் காலையில் கூட கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்றை கூறுகின்றேன். யாழ்ப்பாணத்திலே வடமராட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சமூக நிறுவனம் ஒன்று, பிரதேச மக்களை, நான் ஊரினுடைய பெயர் சொல்லவில்லை, அவர்கள் தாங்கள் உணர்ந்து கொள்ளட்டும், ஊரினுடைய சமூக நிறுவனம் ஒன்று, மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கிராமத்தைச் சேர்ந்த அமைப்புகள் இருக்கின்றது தானே, அதற்கு வெளிநாடுகளிலும் கனடாவிலும் இருக்கின்ற லண்டனிலும் இருக்கின்றது. அவர்கள் நிதியை சேர்க்கின்றார்கள். என்னென்றால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாம், அந்த நிதிக்காக அனுர அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டுமா. இங்கிருக்கின்ற சிலர் அரச பதவிகளிலே உயர் பதவிகளிலே அந்த அமைப்பிலே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பதவி உயர்வுக்காக வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் இன்று கால பொருத்தமான விடயம் என்னும் போது அங்கே இருக்கின்ற சில புலம்பெயர் தமிழர்கள் சிலர் தவறான புரிதல்களுடன் நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றார்கள். ஆகவே இவ்வாறு எல்லாம் எங்கள் மீதான கண்காணிப்புகள், சில சமயங்களிலே அமைக்கப்படுகின்ற பௌத்த விகாரைகளுக்கு கூட அந்த நிதி பயன்படுத்தப்படலாம். ஏன் சமணன்குளத்திலே வவுனியாவிலே அமைக்கப்படுகின்ற பௌத்த விகாரையிலே கௌரவ அமைச்சர் பதவியிலே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார், நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லுகின்றார், என்ன பௌத்த விகாரை அமைப்பதற்கு எங்களுடைய இந்து ஆலய வளாகத்திலே இடம் அளிப்பீர்கள், ஆனால் அந்த இந்து ஆலயத்தை அந்த செலவினத்துடன் அமைத்து தரலாம், அதற்கு பௌத்த கலாச்சார இந்து விவகார திணைக்களம் நிதி ஒதுக்கும் என்று அவர் வெளிப்படையாகவே சொல்லுகின்றார். ஆகவே இங்கே பௌத்தமும் சிங்களமும் பௌத்த சிங்கள பேரினவாதம் விஸ்தரிக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு முழுமையான அரச அனுசரணையும் பங்களிப்பு நிலவுகின்றது. அதற்கு எதிராக போராட முடியாதது என்பதும் இங்கே யதார்த்தமாகத்தான் தாயகத்திலே இருந்து வருகிறது. சரி, குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்கள் யதார்த்தபூர்வமானவை, ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. ஆனால் ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. இந்த வலிகளையும் இழப்புகளினுடைய மிகப்பெரிய வலிகளோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இழப்பினுடைய வலிகள் நன்றாக தெரியும். இந்த இழப்புகளை உணர்ந்தவர்கள், சமகால ஒடுக்குமுறைகளை அறிந்தவர்கள் போராடாத போது இனி வருகின்ற தலைமுறைகள் இந்த உரிமைகளை கேட்டு போராடுமா என்ற ஒரு ஐயப்பாடு நிலவுகிறது. இப்போதே தனிந்து போய்விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் காலங்காலமாக கொண்டிருந்த தாகம் என்ன ஆக போகிறது, அல்லது கடந்த கால தியாகங்களுக்கான விலை எப்படி கொடுக்க போகிறீர்கள்? நீங்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு யதார்த்தபூர்வமாக சிந்திக்க வேண்டிய, பதிலளிக்க முடியாத கேள்வி. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தேசிய உணர்வை ஊடுகடத்தவில்லை பெரிய அளவிலே. தமிழ் தேசிய அரசியல் நிகழ்ச்சி பரப்புகள், அதாவது இன்று தேசிய மக்கள் சக்தியாக இந்த மத்தியிலே அரசாங்கத்திலே இருக்கின்ற அரசாங்கம் ஒவ்வொரு இடமாக அலுவலகங்களை அமைத்து அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு பொய்யான பாசாப்பு வார்த்தைகளை கூறி ஒரு சிவப்பு சட்டை கவர்ச்சி ஒன்றை ஏற்படுத்தி அவர்கள் அரசியல் முன்னகர்வுகளை செய்ய பார்க்கின்றார்கள். ஆனால் தமிழ் தேசிய அரசியல் விடயங்கள் என்பது அரசியல் ரீதியாக கட்சிகள் மிகவும் வலுவிழந்த நிலைமையிலே இருக்கின்றன. தலைமைகள் குறித்து மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதே சமயத்திலே இந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே இருக்கின்ற மிக அற்ப சொற்பமான விடயங்களுக்குள் பல விடயங்கள் சிக்கி தவிக்கின்றது. தமிழ் தேசிய விடயமாக காட்டப்பட்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாளுவதாக தெரிவு செய்யப்பட்டவர்களே தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குகின்ற தன்மைகள் காணப்படுகின்றன. அப்படியெல்லாம் இருக்கையிலே எங்களுடைய இனம் மீது ஒரு கொடூர யுத்தம், நாங்கள் ஏன் போராடினோம், என்னத்துக்காக போராடினோம், அகிம்சை ரீதியாக எங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படாததன் விளைவாக ஆயுத போராட்டம் ஒன்றை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. அந்த ஆயுத போராட்டம் எங்கள் மீது வலிந்து அரசினால் திணிக்கப்பட்டது. நாங்கள் பதிலளிக்கின்ற முகமாகத்தான் ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டோம். அந்த அடிப்படையிலே அதற்காக எங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய சகோதரர்கள் ஏராளமான உயிர் தியாகங்களையும் உலகம் வியக்கின்ற அர்ப்பணிப்புகளையும் செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அநியாயமான இழப்புகளையும் நாங்கள் எந்தளவு தூரம் வடக்கு கிழக்குத்தான் யுத்தத்துக்கான மேடையாக காணப்பட்ட நிலைமையிலே எங்களுடைய தாயகத்திலே செய்திருக்கின்றோம். அதே நேரத்தில் எப்படியெல்லாம் செய்கின்ற போது ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயக பரப்பை கூட
இன்று நாங்கள் ஒன்றித்த ஒரு மாகாணமாக வாழ முடியாதவர்களாக இருக்கின்றோம். அதற்கும் காரணம் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திலே இன்று இருக்கக்கூடியவர்கள் அன்று இலங்கையிலே ஒரு நீதிமன்ற வழக்கொன்றின் வாயிலாக வடக்கையும் கிழக்கையும் இரண்டாக பிரித்தார்கள். நான் அந்த காலத்திலே கொழும்பிலே ஒரு பத்திரிகையாளனாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை பத்திரிகையிலே ஒரு உதவி ஆசிரியராக இருந்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. இவர்கள் வடக்கு கிழக்கை பிரித்த போது, இன்று தேசிய மக்கள் சக்தியாக இருக்கின்ற ஜேவிபியினர் வடக்கு கிழக்கை பிரித்த போது, வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தை இரண்டாக துண்டறுத்த போது அவர்கள் அங்கே பாற்றோறுகளை வீதியிலே வழங்கினார்கள். இது ராஜபக்சாக்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகன் இறந்தபோது ரோட்டிலே நின்று பாற்றோறுகளை வழங்கியதை போன்று இவர்களும் வழங்கினார்கள். தமிழ் மக்களுக்கு எதிராக எத்தனையோ, அதாவது நோர்வே அரசாங்கம் இலங்கையிலே பேச்சுக்களை கொண்டு வந்த போது அந்த பேச்சுக்களிலே இந்த இடைக்கால அரசு தொடர்பான வரைவை அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் மக்கள் சுனாமி காரணமாக முல்லைத்தீவு, யாழ் மாவட்டத்தினுடைய மணற்காடு, கரையோர பிரதேசங்கள் அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டு சுமார் 40,000 வரையிலானவர்களை நாங்கள் இழந்திருந்த சமயத்திலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை முழுமையாக கட்டியெழுப்பும் நோக்குடன் பீட்டோம் என்ற ஒரு இடைக்கால ஒரு நிர்வாக பொறிமுறை ஒன்றை, அதாவது இந்த வடக்கு கிழக்கை கட்டியெழுப்புவதற்கான ஒரு மெக்கானிசத்தை எரித்தவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர்கள். ஆகவே அவர்கள் இன்று லேபிளை வேற மாதிரி ஒட்டி வந்திருக்கின்றார்கள். இது அடிப்படையிலே நான் சொல்ல போனால் சாராய போத்தலுக்கு நெல்லிகிரஸ் லேபிள் ஒட்டின மாதிரி. இந்த இடத்திலே சில விடயங்கள், இந்த விடயங்களை எங்களுடைய தாயகத்திலே இருக்கின்ற உணர்வாளர்களாக இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், ஆய்வு நிறுவனங்களாக இருக்கலாம், எந்த அளவு தூரம் நாங்கள் மக்களுக்கு ஏற்ற நாகரிகப்படுத்தப்பட்ட வழிமுறைகளூடாக திருப்பி மக்களிடத்திலே ஞாபகப்படுத்தல் செய்கின்றோம் என்றதிலே தான் கேள்வி இருக்கின்றது. ஐபிசி போன்ற உணர்வுள்ள நிறுவனங்கள் அந்த விடயத்திலே செயற்படுவது எங்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் மக்களுடைய போராட்ட உணர்வுகள் எவ்வாறானவை, அவற்றை நாங்கள் இழந்து போகலாமா, நாங்கள் நிலமிழந்து வாழ முடியுமா என்ற கேள்விகளை எழுப்புவது என்பது என்னென்றால் இது நீங்கள் அதாவது எதிர்கால தலைமுறையிடத்திலே அதற்கான ஊடுகடுத்தலை செய்கின்றீர்கள். இன்று இருக்கக்கூடிய நிலைமையிலே இலத்திரனியல் ஊடகங்களினூடாக வருகின்ற விடயங்கள் அதிகப்படியாக எங்களுடைய இளந்தலைமுறையினரை சென்றடையக்கூடிய வழிவாய்ப்புகள் இருக்கின்றன. இதே நேரத்திலே ராஜபக்சாக்களும் திட்டமிட்டு ஒரு அழிப்பை செய்து விட்டார்கள். இங்கே போதை வஸ்துக்களை பரப்பியவர்கள் ராஜபக்சாக்கள், அதற்கு துணை நின்றது ஸ்ரீலங்கா இராணுவம். அதாவது எனக்கு தெரியும், ஒரு காலகட்டத்திலே துரையப்பா ஸ்டேடியத்திலே நடந்த ஒரு நத்தார் கொண்டாட்டத்திலே படையினர் பியர் போத்தல்களை வீசினார்கள். அங்கே அந்த மேடையிலே இருந்து படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்விலே ஒரு மேடையிலே இருந்து பியர் போத்தல் வீசப்படுகின்றது. அதை ஏந்துவதற்கு பலர் பாய்ந்தார்கள். நாங்கள் அவற்றை அறிந்திருந்தோம். அப்படியாக பலதரப்பட்ட போதை எல்லா விடயங்களின் அடிப்படையிலும் தமிழர் தாயகம் சிதைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டன. அதன் நலன்களை இன்று தேசிய மக்கள் சக்தி அனுபவித்து வருகின்றது. இது ஒட்டுமொத்தத்திலே தேசிய மக்கள் சக்தியும் அவர்கள் சிங்கள பேரினவாதத்துக்கு சட்டம் சளைத்தவர்கள் இல்லை. அண்மையிலே தையட்டி சட்டவிரோத விகாரையிலே இடம்பெற்ற ஜிந்தோட்டன் அந்த தேரர் அவர்களை அந்த தேரரை அவருக்கு ஒரு மதிப்பளிப்பு விழாவும் வடமாகாணத்துக்கு பொறுப்பான நிகழ்வு நடந்தது. அதிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இணைந்து விட்டார் தானே. அதிலே பௌத்த கலாச்சார மரபுரிமைகள் அமைச்சருடன் இணைந்து எதிர்க்கட்சி தலைவரும் இணைந்து, ஆகவே சிங்கள மக்கள் இனவாதத்தை பரப்புவதிலே அங்கே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் அவர்கள் இணைந்து செயற்படுகின்றார்கள். குறிப்பாக நிரோஷ் அவர்கள் நிறைய விடயங்களை குறிப்பிடுகிறீர்கள். ஒரு சில விடயங்கள் நாங்கள் எங்களின் மீதே மீண்டும் காரியம் முழுந்து கொள்ளக்கூடிய தான் ஆக வேண்டியிருக்கின்றன. இந்த விடயத்தை எப்படி பேசுவது என்று தெரியவில்லை. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள் திருவங்கிடம் வேலுப்பிள்ளை அவர்களுடைய நினைவு தினமாக இருக்கிறது. நாங்கள் எங்களை நோக்கி கேட்கின்ற கேள்விகளுக்கு அப்பால் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஜேவிபி அமைப்பு இப்படியெல்லாம் செய்தது என்று சொல்லி. சுனாமி மீள் கட்டமைப்பு திட்டம் வருகிற போது இது தனிநாட்டுக்கான வரைபடம் என்று சொன்னார்கள். வடக்கு கிழக்கை பிரித்தார்கள், தாயக நிலத்தை இரண்டாக துண்டாடினார்கள், படைக்கு ஆட்களை கிராமமாக சென்று திரட்டினார்கள். இறுதி கட்டத்திலே மகிந்தவினுடைய
எங்களுடைய அரசாங்கம் கவலைப்போகிறது என்கின்ற போது அந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இப்படி பல கட்டங்களிலும் இந்த மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இன அழிப்புக்கும் இன ஒடுக்குமுறைகளுக்கும் ஆதரவாக இருந்தவர்களை ஒரு புதிய முகத்திலே சந்தோஷமாக வரவேற்றுக் கொண்டார்கள் எங்களுடைய மக்கள் என்று சொல்லி நாங்கள் இப்போது வருந்தி கொள்ளுகிறோம். ஆனால் இந்த வெற்றிடங்களை எல்லாம் உருவாக்கியது தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் தரப்புகளாக இருக்கக்கூடியவர்கள். இன்றும் அதனுடைய வீரியம் தெரியாமல் தங்களுடைய அதிகாரங்களை தங்களுடைய நாட்காலிகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவர் மீது ஒருவர் சேர் பூசி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் கலாச்சாரத்தில் இருந்து இந்த மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், இந்த மக்கள் சரியான தலைமைத்துவத்தை நோக்கி அல்லது சரியான வழியில் நகர்த்தப்பட வேண்டும் என்ற ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. இவற்றிற்கான தீர்வுகள் இல்லை என்கிற போது நாங்கள் மீளவும் வெறுமனே NPP அப்படி செய்து விட்டது இப்படி செய்து விட்டது என்று குறிப்பிடுகிறோம். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், அதாவது வடக்கிலே 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தது மக்கள் என்ற நிலையில் இப்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஏற்பாடு செய்யக்கூடிய தகுதியை கூட நாங்கள் NPP-யிடம் கொடுத்திருக்கிறோம். இந்த அவல நிலைக்கு எப்படியான தீர்வுகளை தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் தரப்புகளான நீங்கள் முன்வைக்கப் போகிறீர்கள் இனி வருகின்ற காலத்தில்? இல்லை, அடிப்படையிலே உள்ளூராட்சி முதல் பாராளுமன்றம் வரை எங்களிடத்திலே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலே பலதரப்பட்ட விடயங்கள் மாற்றமடைய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அதாவது ஒருமித்த நிகழ்ச்சி நிரலிலே இல்லை. நாங்கள் ஒரு என்னண்டு அந்தந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய கதிரைகளை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சிகளிலே இருக்கின்றோம். அது நீங்கள் சொன்னதைப் போல அது யதார்த்தபூர்வமானது, நான் அதை 100% ஏற்றுக்கொள்கின்றேன் தமிழ் தேசிய அரசியலில். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தமிழ் தேசியம் என்பது வலுவாக பிறண்டு காணப்படுகின்றது, நெறிப்பிறழ்வுகளை கொண்டதாக காணப்படுகின்றது என்ற அடிப்படையில் மக்களுடைய மாற்று தெரிவு ஒருபோதும் அரசாங்கம் சார்ந்ததாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசியம் சார்ந்து அவற்றை திருத்த வேண்டுமாக இருந்தால் மக்கள் இந்த அரசியலிலே மிகுந்த நாட்டத்தை கொள்ள வேண்டும். ஏஜெண்டுகளாக எங்களுடைய அரசியல் வாக்குரிமையை இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களிடத்திலே இருக்கின்ற உரிமை ஜனநாயக உரிமை ஒன்று. அந்த ஜனநாயக வாக்குரிமையை நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளிடத்திலே கையளித்து விட்டோம், ஊடகங்களும் அது பற்றி விமர்சிக்கக்கூடாது என்ற மனநிலைகளில் எல்லாம் இருக்க முடியாது. மக்கள் நேரடியாக தமிழ் தேசிய அரசியலை கேள்வி கேட்பவர்களாகவும் அந்த அரசியலை சீர்திருத்த வேண்டிய ஒரு காலகட்டமும் ஏற்பட்டு இருக்கின்றது. அதற்கு படிப்பினை என்ற அடிப்படையிலே மக்கள் ஒருபோதும் அரசாங்கத்துக்கு ஆதரவாகவோ அல்லது பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சி நிலை உடைய தரப்புகளுக்கு ஆதரவாகவோ அல்லது தென்னிலங்கையிலே இருந்து வருகின்ற கட்சிகளுக்கு ஆதரவாகவோ அல்லது இலங்கை தேசியம் என்ற அடிப்படையிலே செயற்படுகின்றவர்களுடைய, அதாவது இலங்கை தேசியம் என்ற காட்சி பொருளை கொண்டவர்களுக்கு ஆதரவாகவோ மாறிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் இன்று தூதுவர் ஆலயங்கள் முதல் பல்வேறுபட்ட இடங்களிலும் சொல்லப்படுகின்றது, மக்கள் அப்படியானால் அவர்கள் ஒரு இலங்கை தேசியம் என்ற அடிப்படையிலே, அதாவது இப்போ இருக்கின்ற விடயங்களை சகித்து வாழ்வோம் என்ற அடிப்படையில் தானே யாழ் மாவட்டத்தில் கூட 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் தையட்டி போராட்டம் பற்றி நாங்கள் முகப்புத்தகத்திலே போடும்போது கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன வேலை அங்கே என்னிடம் கேட்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் கேட்கின்றார்கள், நீர் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தையட்டி உமது கிராமத்துக்குள் வருகின்றதா? ஆகவே உமக்கு அங்கு என்ன வேலை? நீர் வலிகாமம் கிழக்கிலே இருக்க வேண்டிய வேலை எதையாவது விரும்பினால் பார்க்கலாம் என்று கேட்கின்றார்கள். நீர் அங்கு ஏன் செல்கின்றீர் என்று கேட்கின்றார்கள் முக புத்தகத்திலே வெளிப்படையாக. ஆகவே அவர்கள் அனைவரும், அதாவது தமிழ் மக்களிடத்திலே இருக்கின்ற பிரச்சனை, அதாவது தமிழ் மக்களிடத்திலே இன ரீதியான ஒடுக்குமுறையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இலங்கையிலே வரலாற்று ரீதியாக மரபு வழியாக இன ரீதியான ஒடுக்குமுறை ஒன்று உள்ளது என்பதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் அவர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பிரதிபலிப்பதாக வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கடந்த கால அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவற்றை ஏற்றுக்கொள்ளாத அரசாங்கம் எதை சொல்லுகின்றது என்றால், யாழ்ப்பாணத்திலே காணப்படுவது ஒரு முதலாளித்துவ பிரச்சனை என்றுதான் அவர்கள் சொல்லுகின்றனர். வர்க்க பிரச்சனை. வர்க்க பிரச்சனை என்றால் இங்கே ஒரு சாதிய பிரச்சனை காணப்படுகின்றது. வசதி படைத்தவர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடையிலே, வசதி படைத்தவர்களுக்கும் வசதி படைக்காதவர்களுக்கும், ஏழ்மை நிலையிலே இருப்பவர்களுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. அதற்கு நாங்கள் வருமான சமநிலையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லுகின்றார்கள்.
அப்போ இப்படியான தீர்வுகளைத்தான் அரசாங்கம் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் பற்றி இன்று 1 வருடங்கள் பதவியேற்ற அரசாங்கம் இன்று வரையில் அது பற்றி ஒரு ஆக்கபூர்வமாக செயற்பட்டதா? ஜனாதிபதி அவர்கள் காணாமல் போனோருடைய வழிகள் பற்றி கூறியிருந்தார். அது பற்றி இன்று வரை ஒரு ஆக்கபூர்வமான ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்றதா? அல்லது நாங்கள் இன்று பலோத்காரமாக தையட்டி பகுதியிலே தாக்கப்பட்டிருக்கின்றோம் போலீசாரால், அது பற்றி அரசாங்கம் ஒரு சுயாதீன விசாரணையை ஆரம்பித்ததா? இல்லை. ஆகவே அரசாங்கம் விரும்பவில்லை. அரசாங்கத்திலே அந்த தாக்குதல்களை மேற்கொண்டவர்கள் ஹை ரேங்க் உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவர்கள் கொழும்பினுடைய உத்தரவுக்கு அமையத்தான் செயற்பட்டார். திரு நிரோஸ் அவர்களே, அரசாங்கம் எதை செய்ததா என்று கேட்கிறீர்கள். அவர்களை ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எங்கள் ஒவ்வொருவருடைய செயற்பாடுகளும் ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், தையட்டி விகாரை போராட்ட களத்தில் நின்றீர்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற போது ஆக குறைந்தது தமிழ் மக்கள் வாக்களித்து தங்களுடைய தரப்புகளாக கொண்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்திருந்தால் கூட இந்த இடம் நிறைந்திருக்கும் என்று சொல்லி அதை கூட செய்யவில்லை. நாங்கள் பார்க்கிற போது இன்று வலிகாம வடக்கில் இருக்கக்கூடிய தையட்டியில் போராட்டத்தை நடத்துகிறோம். அதை வலுவானதாக ஆக்குவதற்கு எங்களால் முடியாது. தையட்டியில் மாத்திரம் போற பிரச்சனை இல்லை. வடக்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக சொல்லிக்கொண்டால் வடக்குக்குள்ளே தான் தமிழருக்கு பிரச்சனை என்கின்ற நிலைப்பாடு, அல்லது வடக்கு தான் தமிழர்களுடைய நிலம் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஜேவிபி வடக்கு கிழக்கை பிரித்தது என்பதற்கு அப்பால் நாங்களும் பிரிந்து வந்துவிட்டோம். கிழக்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. கிழக்கு மக்களுக்காக பேசுவதற்கு போதிய அளவு உறுப்பினர்கள் இல்லை, பலம் இல்லை, நிதி பலம் இல்லை, அரசியல் பலம் இல்லை. இப்படியான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிகமான பாதிப்பை எதிர்கொண்டவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவங்களுடைய மக்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் தேசியம் என்பது வடக்கோடும் யாழ்ப்பாணத்தோடும் மட்டுப்படுத்தப்படுகின்ற நிலையில் இவர்கள் அதை சாதகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆக நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் ஒரு இனமாக கட்டமைய முடியவில்லை. ஒரு இனத்துவ ரீதியாக உணர்வு ரீதியாக ஒன்றுபட முடியாதவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இது மக்கள் மாத்திரமல்ல, அரசியல் தரப்புகளும். ஆகவே வழிநடத்துகின்ற தகுதியில் இருக்கக்கூடியவர்களும் அந்த தகுதியை இழந்து விட்டார்கள். மக்களும் தங்களுடைய தார்மீக பொறுப்புகளையும் கடமைகளையும் இழந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இப்போது ஒரு தேசிய கட்சியை ஆதரிக்கிறார்கள். அது சரிய தவறான விடயம் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஒரு நன்கு ஞாபகம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது நல்லாட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சி கால பகுதியில் நீங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தீர்கள். அவர்கள் அந்த ஆட்சிக்கு மிகப்பாரிய அளவிலான ஒத்துழைப்பை வழங்கினார்கள். 2 முறை நிபந்தனையற்ற ஆதரவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுக்கு வழங்கியது. தேவையுடைய ஒரு இனத்தினுடைய பிரதிநிதிகள், அரசியல் கைதிகள் சிறையில் இருந்தார்கள், நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை, தொல்லியல் ஆக்கிரமிப்புகள் இன்னும் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஏன் நீங்கள் அப்படியான நிலையை ஏற்படுத்தினீர்கள்? 70 ஆண்டுகளாக கையாண்ட எதிர்ப்பு அரசியலை தவிர்த்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்காகவும் அல்லது நிழல் பிரதமர் என்கின்ற அதிகாரத்திற்காகவும் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசிய இனத்தை அடக வைத்துவிட்டு இப்போது மக்கள் அப்படி செய்திருக்கக்கூடாது, மக்கள் தார்மீகமாக கேள்வி கேட்க வேண்டும். இது என்ன நியாயமான கேள்வி? அடிப்படையிலே இங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதாவது நல்லாட்சி கால பகுதியிலே தமிழ் தலைவர்கள் ஏமாந்தார்கள், அவர்கள் அல்லது ஏமாற்றப்பட்டார்கள், அல்லது தெரிந்து கொண்டே ஏமாந்தார்கள் என்ற விமர்சனங்கள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நல்லாட்சி கால பகுதியில் அதாவது ராஜபக்ஷாக்கள் மிகவும் அதற்கு முன்னர் ராஜபக்ஷாக்கள் தான் நாட்டை ஆண்டு கொண்டவர்கள். அப்போ ராஜபக்ஷாக்களுடைய பிடியிலிருந்து நாடு மாற்றம் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஓரளவுக்கு இந்த நாட்டிலே ஏதாவது ஒரு சர்வதேசத்தினுடைய தலையீட்டுடன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற கனவு எங்கள் சகலரிடத்திலும் காணப்பட்டது. நான் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக தேர்தல் பிரச்சார போட்டியிடுகின்ற காலப்பகுதியிலே நான் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக பதவி வகித்திருந்தேன். அந்த காலகட்டத்திலே என்னுடைய கொழும்பு மாநகர சபையினுடைய உறுப்பினர் பதவியைக்கான தேர்தல்களில் நான் பிரச்சாரம் செய்ததை காட்டிலும் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்காக கொழும்பிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஃப்ளட்டாக போய் வீடு வீடாக தட்டினான், நோட்டீஸ் கொடுத்தனான். அப்படியாக பிரச்சாரங்களை செய்திருந்தோம். அது ஒரு உண்மை, அதிலே மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்திலே அந்த காலகட்டம் என்பது ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு சலுகை வழி அரசியல் காலகட்டமாகவும் அவர்கள் மாற்றிவிட்டார்கள். பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அந்த நேரமும் நீங்கள் கூறியது போன்று அரசியல் கைதிகள் நூற்றுக்கணக்கானவர்கள் சிறைகளிலே இருந்தார்கள். அவர்களை விடுவிப்பதற்கான ஸ்ட்ராட்டஜி தந்திரோபாயங்களை வகுப்பதிலே பல குறைபாடுகள் இருந்திருக்கின்றது. அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதிலே பல குறைபாடுகள் இருந்திருக்கின்றது. அதே நேரத்திலே அவ்வாறாக ஆட்சிக்கு வந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள்
இன்றைய ஜனாதிபதியை விட காட்டிலும் அன்று மகோன்னதமாக பார்க்கப்பட்டார். 100 நாள் செயல் திட்டம் ஒன்றை முன்வைத்தவராகவும் அந்த 100 நாள் செயல் திட்டத்தின் வழியாக எளிமையான நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவர் போற்றப்பட்டார். பின்னர் அவர் பதவி விலகிய போதுதான் தெரிந்தது அவருடைய கோர முகங்கள். அடுத்ததாக பின்னர் அவர் ராஜபக்ஷாக்களுடன் சேர்ந்து மீளவும் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கு எத்தனைத்த விதங்கள் எல்லாம் ஒரு வகை ஏமாற்றங்கள். ஆனால் ஒரு சர்வதேச அளவிலே ஒரு போரை வென்றோம் என்று சொல்லக்கூடிய ராஜபக்ஷாக்களிடத்திலே இருந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினோம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மாற்றத்தை விரும்பினோம் என்பதற்கு அப்பால் தமிழ் தேசிய அரசியல் தரப்புகள் அந்த காலகட்டத்திலே மிகுந்த அளவிலே விட்டுக் கொடுப்புகளை செய்துவிட்டன என்ற ஒரு கவலையும் எங்களிடத்திலே இருக்கின்றது. அந்த இடத்திலே மிக காரசாரமாக சாதித்திருக்க வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றது. ஒரு விடயம் குறிப்பாக சொல்லி அதே நேரத்திலே சில விடயங்கள் நடந்தும் ஆகி இருக்கின்றன. நிச்சயமாக நிரோஷ், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக திருவாளர் சுமந்திரன் அவர்கள் ஒரு முகநூல் பதிவை பகிர்ந்து கொள்கிறார். சரத் வீரசேகர் அவர்களுடைய முகநூல் பதிவை பகிர்ந்து இது ஏக்கிய ராஜ்யக்கான வரைவு அல்ல, இது தமிழர்களுக்கு சார்பானது என்பதனால் தான் இவர்களும் நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லி அதனை பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் சகல அதிகாரங்களும் தமிழ் மக்களுக்கு அதிகாரங்கள் கிடைத்ததோ உரிமைகள் கிடைத்ததோ இல்லையோ அந்த காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொன்ன அரசியல் அமைப்புக்கு நல்ல அதிகாரமும் இருந்தது, நல்ல சலுகைகளும் இருந்தது. 5 ஆண்டுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு அரசியல் வரைவை வரைய முடியாமல் இருந்த நீங்கள் இன்று காலம் கடந்த பிறகு அதை வைத்து அரசியல் செய்கிறீர்களா என்ற கேள்விக்கு எப்படி பதில் உரைப்பது மக்களுக்கு? அதாவது அந்த காலகட்டத்திலே அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக முன்வைக்கப்பட்டது. அந்த அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேறும் என்றவாறாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஆகவே அதாவது தமிழ் மக்களுக்கான சிற்சில ஜனநாயக உரிமைகள் அனைத்தையும் ஒரு இனப்பிரச்சினை தீர்வு ஒன்று முன்வைக்கப்படுவதன் வாயிலாக ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணமும் காணப்பட்டது. அதிலும் மாற்றுக்கருத்து கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அரசியல் தீர்வு விடய ரீதியாகவும் அந்த காலகட்டம் மிகுந்த சவால்களுக்குள்ளாகவும் மாறி இருந்திருக்கின்றது. அந்த அரசியல் தீர்வு ரீதியாக அந்த அரசியல் தீர்வினுடைய இறுதி ஆற்றுப்படுத்தல் நடக்கவில்லை. அதே நேரத்திலே அந்த அரசியல் தீர்வு ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் பல நிவர்த்திக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த கிடைக்கக்கூடிய கால இடைவெளிக்குள் அவற்றை செய்வதற்கான அவகாசங்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அமையவில்லை என்பதிலும் ஒரு வகை நியாயம் இருக்கின்றது. அந்த நேரம் மைத்ரிபால சிறிசேன அவர்களும் ராஜபக்ஷாக்களும் மீள ஒரு கூட்டுணைவின் வாயிலாக அவர்கள் ஆட்சி கைப்பற்றுகை ஒன்றை செய்கின்றார்கள். நாட்டிலே 51 நாட்கள் ஏதோ யார் ஆட்சியிலே இருக்கின்றார்கள் என்றது தெரியாது. யார் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள், அரசாங்கம் இருக்கின்றதா இல்லையா என்ற சூழ்நிலைகள் கூட காணப்பட்டது. அப்படியாக ஒரு நிலை தடுமாறுகின்ற போக்குகள் அனைத்தையும், ஆனால் இவை அனைத்தும் ஒட்டுமொத்தத்திலே ஒரு பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சியினர் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட அந்த இடத்திலே அகமகிழ்ந்துதான் இருப்பார். ஏனென்று சொன்னால் அவர்கள் அனைவரும் ஒரு பௌத்த சிங்கள பேரினவாத நிகழ்ச்சிகளை எவ்வாறு கொண்டு செல்லலாம், அதன் வாயிலாக சிங்கள மக்களை எவ்வாறு இனவாத தீக்குள் அவர்கள் இனவாத கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கலாம் என்பதிலே தான் அவர்களுடைய கவனமும் வீரியமும் இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த விடயங்களின் அடிப்படையிலே சில தோல்விகள் இடம்பெற்றிருக்கின்றன. நல்லாட்சி கால பகுதியிலே சில சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றிலே அவை அந்த நல்லாட்சி கால பகுதியும் ஒரு முக்கியமான வரலாற்று தோல்வி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்படியான விடயங்களை நாங்கள் பேசுவது கடந்த காலங்களை பேசி பிரயோசனம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் கடந்த கால வரலாறுகளாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் எங்களை தகவமைப்பதற்கான சாத்தியப்பாறுகளை காலம் வழங்கும். ஆனால் நாங்கள் அந்த தோல்விகளையும் அந்த ஏமாற்றங்களையும் கொண்டாவது நாங்கள் கட்டமைத்திருக்க வேண்டும். ஆனால் அதிலும் மிகப்பெரிய இடைவெளி இன்று காணப்படுகிறது. தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிற போதுதான் நாங்கள் கதிரைக்காக சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. நீண்ட காலமாக அரசியல் செயற்பாடுகளில் இருக்கக்கூடியவர் நீங்கள். இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி ஈடேறப் போகிறது இந்த கட்சி அரசியலுக்குள் சிக்கி இருக்கும் வரை? நிச்சயமாக அரசியல் கட்சி அரசியல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தலைமைகளும் மோதிக்கொள்ளுகின்ற செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. இவற்றை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய அபிப்பிராய நிர்வகிப்பை செய்வதற்கு நல்லதொரு பலமான சிவில் சமூகம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் மேலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயகத்திலே இருக்கின்ற வடக்கு கிழக்கு இணைந்த பல்கலைக்கழக கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும்.
அதே நேரத்திலே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட காணாமல் போனோர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சங்கங்கள் அனைவருடைய ஒரு ஒருமிப்பும் ஏற்படுத்த வேண்டும். சிவில் சமூக ரீதியான அரசியல் கலப்பற்ற ஒரு ஊடாட்டம் ஒன்று அதிகரிக்கப்பட வேண்டும். அதன் வாயிலாகத்தான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் நியாயபூர்வமாக நடுநிலைமையாக அணுகப்பட முடியுமே தவிர அதிலே ஊடகங்களுடைய பங்களிப்பு, ஊடகங்களுடைய கருத்து தெரிவிப்பு, அபிப்பிராய உருவாக்கம் என்று சகலம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அரசியல் கட்சிகளிடத்திலே தனியாக மக்கள் கையளிப்பை செய்வதன் வாயிலாக எந்த நம்பிக்கையையும் பெற்றுவிட முடியாது. தனியாக அந்த அடிப்படையிலே ஒரு ஒட்டுமொத்தமான முயற்சி தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அணுகுவதற்கு எங்களிடத்திலே இருந்து பொருளாதார ரீதியான திட்டமிடல்கள், முதல் அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாக ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். எங்களுடைய சர்வதேசத்தை அணுகுவதற்கான ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை தகவமைப்பதற்கான ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். சமூக கலாச்சார பண்புகள், எங்களுடைய வரலாற்றை பேணி பாதுகாத்தலே ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வாதார ரீதியான பிரச்சனைகளை கட்டியெழுப்புவதிலே ஒரு கட்டமைப்பு, அப்படியாக ஒரு தேசிய கட்டமைப்பு, தமிழ் தேசிய கட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. சரி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இறுதியாக டக்ளஸ் திவானந்த் அவர்களுடைய கைதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது அவரிடமிருந்த ஒரு துப்பாக்கி பாதாள உலக குழு ஒன்றிற்கு வழங்கப்பட்டது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலகட்டங்களிலே அதாவது இராணுவத்துடன் இணைந்து இயங்கிய ஆயுத அமைப்புகள் தொடர்பாக எல்லாம் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக துப்பாக்கிகள் வழங்கப்படுதல் என்பது ஓரிரு கட்சிகளுக்கு வழங்கப்பட்டதாக கருதிவிட முடியாது. பலருக்கும் வழங்கப்பட்டிருக்கலாம். ஏன் தமிழ் மக்களிடத்திலே 4 பேரை சுடக்கூடிய பலமை உள்ளவராக இருந்தால் ஒரு தனிநபருக்கு கூட இராணுவ புலனாய்வாளர்களாக வழங்கப்பட்டிருக்கலாம். பலருக்கு இராணுவ புலனாய்வு சம்பளங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாக பலதரப்பட்ட சீர்கேடுகள் எங்களுடைய நிழல் இராணுவம் என்ற வகைப்படுத்தல், பாராமிலிட்டரி என்ற வகைப்படுத்தல்கள் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது இப்போது நீதிமன்றத்தினுடைய நிலுவையிலே இருக்கின்றது. ஆனால் இவர்கள், இந்த அரசாங்கம் சிறிய சிறிய விடயங்களைத்தான் பெரிய விடயங்களாக பூதாகரமாக என்றால் சிறிய துப்பாக்கி விநியோகம் வித்ததோ கொடுத்ததோ எங்களுக்கு தெரியாது. அது என்ன நடந்தது என்பதை நீதிமன்றம் தான் வெளிப்படுத்த வேண்டும், விசாரணைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக எல்லாம் அரசாங்கம் சிறிய சிறிய விடயங்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலே இந்த நாட்டிலே பாரிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆயுதங்கள் எவரெவருக்கு வழங்கப்பட்டது, அது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, எவ்வாறு தமிழ் மக்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் பாரிய விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் அது தொடர்பாக நிச்சயமாக ஆரம்பிக்காது. ஏனென்றால் இராணுவத்தை ஒருபோதும் அவர்கள் காட்டிக் கொடுப்பதற்கு தயாரில்லை. இராணுவ செலவினங்களுக்குள்ளாகத்தான் நிழல் இராணுவம் வளர்க்கப்பட்டதும் பராமரிக்கப்பட்டதும் அவர்களுக்கான ஆயுத விநியோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஏன் அடிப்படையிலே என்னுடைய நண்பர்கள் கூட பலர் இந்த வீதிகளிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஊடக நண்பர்களாக இருந்தவர்கள், மாணவர் ஒன்றியத்திலே எங்களுடன் இருந்தவர்கள், தலைவர்களாக இருந்தவர்கள் ஜாழ் நகர வீதிகளிலே நாய் பேய்களாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட வீதிகளிலே சுட்டு போடப்பட்டார்கள். மன்னிக்கம், அப்படியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலைகளின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் அவை தொடர்பாக ஒரு நீதியான விசாரணை ஆரம்பிக்க தயாரா? எத்தனை வீடுகளிலே ஆதாரங்கள் இருக்கின்றன? சின்ன உதாரணம், என்னுடன் தமிழ் மாணவர் ஒன்றியத்திலே இருந்த சகாதேவன் எலெக்ஷன் வீட்டிலே சென்று காலை 5 மணி அளவிலே ஊரடங்கு வேளையிலே சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய குடும்பத்தினர் இனங்காட்டுவதற்கு தயார் என்று சொன்னார்கள். நீதிமன்றங்களிலே நிலுவைகளிலே இருக்கின்றன. அந்த வழக்குகளை தனியான ஒரு நீதிமன்றத்திலே போட்டு விசாரணை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றதா? இல்லை. ஆகவே இவர்கள் தனியாக சிற்சில அரசியல் பழிவாங்கல் கைதுகளை மாத்திரம் செய்யக்கூடாது. இராணுவத்துடன் ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ளப்பட்ட யாழ்ப்பாணம் திறந்தவழி சிறைச்சாலையாக மாற்றப்பட்ட பின்னர், அங்கே திறந்தவழி சிறைச்சாலையாக மாற்றப்பட்ட பின்னர் குமாரசுவாமி கிருஷாந்தி கொலை வழக்கு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஏன் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் கூட இப்போது சற்று காலந்தாழ்த்தப்படுவதாகத்தான் இருக்கின்றது, தாழ்த்தப்படுவதாகத்தான் உள்ளது. ஆகவே இப்படியாக சகல விடயங்களிலும் ஒரு விசாரணை பொறிமுறை ஆரம்பிக்கப்பட வேண்டும். நீங்கள் முதலிலே, அரசாங்கம் முதலிலே நாங்கள் கேட்பது, தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே இடம்பெற்ற
பாரதூரமான மனித உரிமை மீறல்கள், ஆதாரபூர்வமான மிலேச்சத்தனமான படுகொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல்களுக்கு நீதியை வழங்குங்கள். அவையும் இந்த லஞ்ச ஊழலுடன் ஒன்றித்ததுதான். ஒரு நாட்டிலே நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நாட்டின் பணம் சூறையாடப்பட்டு விட்டது. நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது, அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த நாட்டிலே லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் தமிழர்களாக பிறந்தார்கள் என்பதற்காகவும் குழந்தைகளாக வாழ்ந்தார்கள், தமிழ் குழந்தைகள் என்பதற்காகவும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சின்ன உதாரணம், இந்த அல்லைப்பட்டி பகுதியிலே பாருங்கள், அடுத்த ஜிம் பிரவுன் அவர்கள் யாரால் கடத்தப்பட்டார்? எவ்வாறாக கடத்தப்பட்டார்? அப்போ அவர் ஒரு மத தலைவர்களாக இருந்தவர்களே கொல்லப்பட்டிருக்கின்றார், கடத்தப்பட்டு இன்று வரை அவர்கள் தொடர்பான நிலைமைகள் தெரியவில்லை. ஏன் இந்த அரசாங்கத்தினால் இதுவரையும் ஒரு தமிழ் மக்கள் மீதான பாரதூரமான கடத்தல்களை விசாரிக்க முடியவில்லை? நிதி கடத்தல்களை விசாரிக்கின்றீர்கள், நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் ஏன் இவர்களால் விசாரிக்க முடியவில்லை? திருவோணமலையிலே 5 இளைஞர்கள் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார்கள். பல்வேறுபட்ட குற்றச்செயல்களுடன் கூடியவர்களைத்தான் இன்று கணக்காய்வாளர் நியமனத்தில் கூட, தலைமை அதிபதிகளுடைய நியமனங்களில் கூட இராணுவத்தினரை கொண்டு வந்து அமர்த்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். தலைமை பதவிகளிலே இராணுவம் அமர்த்தப்படுகின்றது, அமைச்சுக்களின் செயலாளர்களாக இராணுவத்தினரை கொண்டு வருகின்றார்கள். அப்போது இப்படி இருக்கையில் இராணுவ மயமாக்கமும் கட்சி மயமாக்கமும் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்குத்தான் துணை நிற்கின்றார்களே தவிர, தமிழ் மக்கள் இப்போது நீங்கள் கேட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் துப்பாக்கியுடன் துப்பாக்கி தொடர்பாக விசாரிக்கப்படுகின்றார் என்று சொன்னால், இது கூட ஒரு துப்பாக்கி பரிமாற்றமாகத்தான் விவரிக்கப்படுகின்றதே தவிர, இது ஒரு அதாவது கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அநீதிகள் தொடர்பாக இந்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை தானே. ஆகவே இந்த நாட்டில் தமிழனுடைய உயிருடைய பெருமதி எவ்வளவு தூரம் மலினப்படுத்தப்படுகின்றது? ஏன் தமிழன் என்று பிறந்ததற்காகவும் தமிழ் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலை மேற்கொள்வதற்கான தொடர்ச்சி காணப்படுவதன் நிமித்தமாகவும் தான் இது மேற்கொள்ளும். நன்றி திரு தியாகராஜா நிரோஸ் அவர்களே, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி நேயர்களே, நிச்சயமாக நாங்கள் இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் தமிழ் தேசிய அரசியலினுடைய இருப்பு தொடர்பாகவும் தமிழ் தேசிய அரசியலினுடைய நிலவரம் தொடர்பாகவும் மக்களிடமும் அரசியல் தரப்புகளிடமும் மாற்றப்பட வேண்டிய விடயங்கள், நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து சீர் செய்ய வேண்டிய விடயங்கள், ஒரு இனமாக தமிழ் தேசிய இனம் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் விரைவில் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு விடைபெறலாம். நன்றி. நன்றி.